நீங்க யார் பிரதர் இதெல்லாம் சொல்றது? இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நான் வந்துட்டேன் நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இல்ல அது எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்ச நாள் தான் பண்றேன் இது. இல்ல இப்படி சொன்னா இன்டர்வியூ எடுக்கிறதே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. இது பத்தி பேசுறதுக்கு இது பண்றதுக்கெல்லாம். அப்புறம் ஏன் வந்தீங்க? இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அப்புறம் எதுக்கு சென்னையில இருந்து கிளம்பி வந்தீங்க? நானே எதுக்கு லீவ் போட்டு உட்காந்துருக்கேன்? இல்ல ஆப்வியஸா நீங்க வந்து சர்க்கஸ் நடத்துறீங்க அப்படின்றது ஒரு டீம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து ஒரு டீமை ஃபார்ம் அவன் பண்ணி ஏதாவது கோமாளியா இருப்பான் அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குறவன். நம்ம சர்க்கஸ்லாம் நடத்தல சார். நம்ம வந்து சில விஷயங்கள் உங்களை பத்தி மீடியால நம்ம கேட்கும்போது என்னன்னா, உங்க ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது வேற மாரி இருக்கு. பட் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றாங்க. எது உண்மைன்னு நம்மளால எடுத்துக்க முடியல. எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா? உள்ள தானே இருந்தீங்க நீங்க. ஒரு ஜெயிலுக்கே போல. அது அந்த 2, 3 சேனல் வந்து அப்படி பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா அவங்க சேனல்ல பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? ஆமா, நான் ஃபோன் பண்ணியே கேட்டேன். நான் ஓ! ஜெயிலுக்கு அப்ப நீங்க போல. உண்மையிலே ஜெயிலுக்கு போல. இல்ல ப்ரோ. அது அது நானும் ப்ரொமோஷன்னு விட்டேன். ஏன்னா, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த யூடியூப் சேனல்லுமே என்னோட பெர்சனல் 2, 3 நெறைய ஹிட் ஆகும்ல. நெறைய 1 மில்லியன், 5 மில்லியன் போன வீடியோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, "ஏங்க எத்தன வீடியோ என்னோட இடத்துல நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் எதுக்காவது நோன்னு சொல்லியிருக்கேனா? ஓகே. எவ்வளவோ வீடியோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. கோயில்ல அர்ச்சனை பண்ண வீடியோ கூட நீங்க வந்து கவர் பண்ணீங்க. இந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? உங்கள நான் போடக்கூடாதுன்னு சொல்லல. நடந்த சம்பவத்த போட்டுருக்கலாம்ல. ஓகே. மத்திய சிறையில்னு அடைக்கப்பட்டார் அப்படின்னு ஆமா. போட்டது, நாங்களும் அதான் நான் வீட்ல உட்காந்து இதே டிவில தான் உட்காந்து பிஸா சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படி இருக்கும்? என்னதான் நடந்தது அப்போ நீங்க போலன்னா என்னதான் நான் நடந்தது? போல ப்ரோ. வந்துட்டேன். வீட்லயே வந்துட்டேன். போயிட்டு ஐ மீன் அட்டெண்ட் இது பண்ணி மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு என்கொயரி வந்துட்டீங்க. ஆஃபிஷியல்ஸ்லாம் போயிட்டு ஓன் பெயில்லயே வந்துட்டேன். வீட்டுக்கு அன்னைக்கே வந்துட்டேன். ம். ஆனா அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சரி நம்மளோட ப்ராக்ரஸ்க்கு அவங்க நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய வீடியோஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்லிருவோம். இந்த மாரி நான் போல. நான் இங்க தான் இருக்கேன். டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ன்னு சொன்னேன். அவங்க கேட்டதுக்கு அப்புறமே டெலீட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா, சரி ப்ரொமோஷன் தான். ஏன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு அந்த பேஜ்ல. நம்மள பத்தி ஒரு நியூஸ் கவர் பண்ணி போடுறாங்க. கரெக்ட். ப்ரொமோஷன்னு விட்டுருவோம். பட் அது உங்களுக்கு உங்க சைடுல இருந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்களே அப்படின்ட்டு நான் அதனால தானே ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாரி டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமே அவங்க டெலீட் பண்ணல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியப்படுத்திக்கணும்னு சொல்லி தான் ஒரு நோட்டீஸ் மாரி ரிலீஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டேன். ம். பட் நான் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க அப்ப வீடியோ அது போட்டதுக்கு அப்புறமும் 2 நாள் அடுத்த நாளே தான் கௌரி கிஷான் மேம்க்கு வீடியோ போட்டேன். ம், ம். போய் சொல்ல முடியாது ப்ரோ. அது வளர்றோம், பப்ளிக் ஃபோரம்லாம் வந்துட்டோம் அப்படின்றப்போ மீடியா இந்த மாரி பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளா அவங்க பண்ணியிருக்கணும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்ற போட்ட வீடியோ வந்து அது எவ்வளவு மில்லியன் போயிருந்தது. நீங்க போஸ்ட் போட்டு அது அத்தனை மகன் என்ன பார்த்துட்டாங்க. அதுதான் நானும் சரி நான் என்ன நினைச்சேன், நம்ம ஒரு போஸ்ட் போடுவோம். அது 1 மில்லியன் வியூ போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன். அவங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாரி வீடியோலாம் போட்டது 2 மில்லியன் வியூஸோ சம்திங் போயிருந்துச்சு. நான் போட்டது ஒரு 100K தான் போயிருந்துச்சு. எல்லாருக்கு அதையும் போய் தட்டியா சொல்ல முடியும்? அப்படியே விட்டுட்டு நம்ம ப்ராக்ரஸ் பண்ண போயிருவோம். நம்ம யாருக்கு லீகலா லாக்கும், அஃபிஷியல்ஸ்க்கும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அவங்க சொன்னத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி, நம்ம அதுக்கப்புறம் கன்டென்ட்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஆ மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு. நானும் அப்படியே விட்டுட்டேன். அவங்க டெலீட் பண்ணா பண்ணட்டும், இல்லன்னா விடுன்னு நானும் விட்டுட்டேன் அப்படியே. இப்போ இந்த மாரி விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நடந்த உண்மை ஒண்ணு. மீடியால அது வேற மாரி போர்ட்ரேட் ஆகுற விஷயங்கள் ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு சில பேர் வந்து ஏதோ கோமாளித்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்கள வந்து மெயின் ஃபோக்கஸ்டா எடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு சிம்பிள். அனுப்புறது இது எப்படி ஒருத்தர் மீடியா நெனச்சா சொல்லுவாங்கல்ல நெறைய பேர். மீடியா நெனச்சா ஒருத்தர ஒரு நாள் நைட்லயும் வளர்த்து விட முடியும். ஆமா. ஒரு நாள் நைட்லயும் கீழ இழுத்து விட முடியும். அப்படிதான். நம்ம இதெல்லாம் கடந்து தானே ப்ரோ வரணும். ஏன்னா நம்மளோட கோல் ரொம்ப பெருசு. பப்ளிக் ரிலேட்டடா தான் வச்சிருக்கோம் நம்மளோட கோல், நம்மளோட ஃபியூச்சர் கோல்ஸ். அப்போ இதெல்லாம் கடந்து வர்றது தான் வெற்றி வெற்றியை குடுக்கும். இதெல்லாம் ஒரு ஆப்ஸ்டிகிள்ஸ்ன்னு நெனச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் தொறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து பண்ண முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. போடா இன்ஸ்டாகிராமே வேணாம்டா அப்படின்னு நான் டெலீட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு அந்த திண்டுக்கல்ல இருக்கிற பையன நான் ப்ரமோட் பண்ணியிருக்க முடியாது. அடுத்தடுத்து பண்ண போற விஷயங்களையும் என்னால பண்ணியிருக்க முடியாது. என்னன்னா, இப்ப எனக்குள்ள ஒரு வெறி என்னன்னா, அண்ணன் இறந்தப்போ டேக் கேர் ஆஃப் அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உள்ள ஒரு வெறி இருந்தது பாத்தீங்களா? அதோட 100 டைம்ஸ் இப்ப எனக்குள்ள அந்த வெறி அந்த வந்துருச்சு. இன்சிடென்ட்க்கு அப்புறம். அந்த பப்ளிஷ் தப்பா போர்ட்ரேட் அதான் பண்ணதுக்கு அப்புறம். அதே மீடியாவ வீட்ல வர வச்சு நம்மள பயங்கரமா கவர் பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ள இப்போ ஒரு வெறித்தனமான கோல். சூப்பர். இது நடக்கணும். அப்புறமா இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு இருக்கு. டெலிவிஷன்ல ஒரு ஷோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் பிக் பாஸ். அந்த ஷோ ம், அப்படின்னு ம். இருக்கலாம்.
அதுல ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து அது நீங்க தான் ரெஃபர் பண்ணி உள்ள அனுப்புனீங்க அப்படின்ற மாரி ரம்யா சொல்லியிருக்கேன். ஜோ. அந்த கண்டஸ்டன்ட் பேர் ரம்யா ஜோ. ப்ரோ இதை நீங்க ஹைலைட் பண்ணி பேசணும்ல, அது நான் செஞ்ச உதவி. எப்படின்னா அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருக்கும் நடக்கிற ப்ராப்ளம் நான் எடுத்து பேசிட்டு இருந்தேன். அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த பொண்ணே 3 lakhs ஃபாலோவர்ஸா என்னமோ. அந்த பொண்ணே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கிறப்போ, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு விஷயம் பண்ணேன். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் ஆடாதீங்கம்மா. நல்ல அழகா இருக்கீங்க, நல்ல டான்ஸராகவும் இருக்கீங்க. சினிமாக்கு வந்துட்டு நல்ல ஃபேஷன் கோரியோகிராஃபர் கிட்ட டான்ஸரா சேருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் கேஸ்டிங் டைரக்டர்ஸ் நம்பர்லாம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கேஸ்டிங் டைரக்டர்ஸ் நம்பரும் அனுப்பிச்சேன். அந்த பொண்ணு என்னோட கேஸ்டிங் டைரக்டர் பேசினதுனால அந்த கேஸ்டிங் டைரக்டர் பிக் பாஸ்க்கு ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் பிக் பாஸ்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு ரிப்ளை பண்ணுச்சு. ஓ. அதுல இருந்து இன்ஸ்பைரிங்கா தான் நான் அந்த கேஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி ஒரு வீடியோவாவே போட்டு விட்டேன் மொத்தமா. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியே தெரியாம ஹெல்ப் பண்ணியே இப்படி அந்த பொண்ணு லைஃப் மாறி இருக்கு. அப்ப நம்ம ஏன் வீடியோவை மொத்தமா போடக்கூடாது? எத்தனையோ பேர் மீடியால வந்து கேஸ்டிங் டைரக்டர்ஸ் இல்லாம இருக்காங்க. சரி மொத்தமா போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டு விட்டேன். இப்போ நீங்க மத்தவங்க ஹெல்ப் பண்றீங்களா பிரதர்? இப்போ பிக் பாஸ்க்கு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது பண்ணியிருக்கேன். பாசிபிள் நடந்திருக்கு. என்ன ப்ரோ அது நம்ம ட்ரை பண்றதுனாலலாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ப்ரோ. அந்த ஷோக்கு அந்த இயரோட அவங்களோட பிளான் பண்ற அந்த விஷயத்துக்கு நம்ம ஆப்டா இருப்போமா? சேனல்ல வந்து இப்போ உள்ள போறவங்க இந்த வருஷம்லாம் இப்படி போறாங்கன்னா, சேனல் அந்த ஷோவை நடத்துற ஹெட் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் குடுப்பாங்க. இந்த வருஷம் ஷோ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. ம். அதனால நமக்கு அந்த வருஷம் சான்ஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம வேஸ்ட் இல்ல சேனல் வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. அவங்க எதிர்பார்க்கிற கன்டென்ட் இந்த வருஷம் அப்படி. ம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 வருஷமா ட்ரை பண்ணியிருக்கேன். 3 வருஷம் 4 வருஷமா ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா எல்லா பிக் பாஸ் சீசன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜிம் ஃபிட்னஸ் ஒருத்தர் வந்து உள்ள இருப்பாங்க. இந்த இயர் மட்டும் தான் இல்ல. அதான் நான் ப்ராப்பரா சொல்றேன்ல. ஜிம் அப்ப இது இல்ல. உங்களுக்கு புரியுதா? இந்த வருஷம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கண்டஸ்டன்ட் இப்படி இருக்கணும். அந்த ஷோ இப்படி இருக்கணும்னு அவங்க கைட் பண்றது தான். ரைட். எண்டமோல் ஷைன் டீம் தான் அத ஃபவுண்டர் அவங்க தான் நடத்துறதே இந்தியா ஃபுல்லா. ஆமா. அவங்க இந்த வருஷம் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிக் பாஸ் ரெகுலரா பார்க்கறது உண்டா நீங்க? நான் சீசன் 4 வரைக்கும் பயங்கரமா பார்ப்பேன் டெய்லியும். அதுக்கப்புறம்லாம் சண்டை நடக்கிற விஷயம், ஏதாவது ஒரு ஹைலைட்டடான விஷயம் நடக்கும். நான் அத மட்டும் பார்ப்பேன். இந்த வருஷம் சுத்தமா பார்க்க முடியல. நானே இந்த வருஷம் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னால பார்க்க முடியல. அதனால தான். ஓகே. சும்மா இப்போ அத பத்தி கேட்கணும்னா, யார் இப்போ வரைக்கும் நல்லா ஆடுறாங்க, வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு பார்க்கிறதே இல்லையே. ஐடியாவே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வருஷம் பயங்கரமா ஹோஸ்ட் நல்லா பண்றாரு. பண்றாரு. ஏன்னா இன்ஸ்டால வரும்ல அந்த ஆமா, ஆமா, ஆமா. அவர் ஸ்வாகா பேசுற விஷயம்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பயங்கரமா பிரஜனை புடிச்சு ஆமா, கிழிச்ச ஆமா, வீடியோலாம் ஆமா. பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. டன் ப்ரோ. ஏன்னா இந்த பிக் பாஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த இயர் வந்துட்டு கொஞ்சம் மக்களுக்கும் சரி, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் வந்து டைரக்ட்டா பிக் பாஸ் கிட்ட கூட சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான டிசர்விங் ஆன ஒரு பீப்பிள நீங்க உள்ளேயே கொண்டு வரல. அதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் ப்ரோ. அதுவே 2 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. எப்படின்னா, அது அவங்க கையிலேயே இல்ல. விஜய் டிவி கையிலேயே கிடையாது. ம்ஹ்ம். எப்படி? அது எண்டமோல் ஷைன் டீம் வந்து இந்த மாரி ஷோ இப்ப இப்படிதான் இருக்கும். இந்த வருஷம் இப்ப நீங்களே சொல்றீங்க, இத்தன வருஷமா ஃபிட்னஸ் பெர்சன் இருக்காங்க. இந்த வருஷம் இல்ல அப்படின்னா, அதுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனே. ஓ. இன்ஃப்ளூயன்சர்ஸான ஆளுங்களா எடுத்து உள்ள போடுங்க அப்படின்னு அவங்க இந்த வருஷம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேஸ் பண்ணி தான் விஜய் டிவி ஒர்க் பண்ணியிருப்பாங்களே தவிர, இந்த வருஷம் அன்டிசர்விங்கான ஆளு தான் நம்ம உள்ள விடணுன்றது விஜய் டிவி கையில கிடையாது. ஓகே, ஓகே. அந்த ஷோ இந்த வருஷத்தோட கைடு இப்படி வந்து குடுத்திருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தகுந்தாப்புல தான் கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்திருப்பாங்களே தவிர, மேபி அடுத்த வருஷம் இன்னும் சூப்பரா மாறலாம். ஓகே. ஏன்னா இருக்கிற இந்த பிக் பாஸ்லயே பார்த்தீங்கன்னா, இந்த இது மட்டும் தான் பிக் பாஸும் சரி, லைக் விஜய் சேதுபதியும் சரி நெறைய பேர் சொல்றது இந்த வருஷம் மட்டும் ப்ராப்பர் டிசிப்ளின் இல்ல. ம். இது இல்ல, அது இல்லன்ட்டு ஒரு ஒரு அதிகமா டாஸ்க்கும் இல்ல. ப்ராப்பரா இல்லாம போறது அது இந்த சீசனும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நெறைய. சீசன் நான் தான் பார்க்கல. அது மேபி இருக்கலாம். ஏன்னா, கஷ்டப்பட்டு உள்ள வந்தவங்க, மேல வந்தவங்க உள்ள இல்ல. நான் திவாகர் அவர் பண்ணதையுமே நான் பார்த்தேன். இந்த கேஸ்ட் பேசுறது. அவருக்கெல்லாம் ஈஸியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால மேபி விளையாட தெரியாம விளையாடலாம். ஸோ அந்த டைம்ல அவர் நடந்துக்கிற விஷயம் வந்து டிசிப்ளின் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான். எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸா உள்ள கொண்டு விட்டுருக்கலாமே வந்திருக்கலாம். அப்படின்னு. ஆமா. ஸோ அதுதான் அந்த விஷயத்துல தான் இந்த வாட்டி ரொம்ப மிஸ் ம். பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி. அடுத்தடுத்து நம்மளோட பிளான் என்ன? உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன? சொன்னீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆறது தான் என் ஃபர்ஸ்ட் பிளான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்ப 10 இயர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாத்துலயும் என்னால அச்சீவ் பண்ண முடியாததுக்கு ஒரே காரணம் திருச்சியிலேயே இருந்தது தான். ஏன்னா அம்மா கூடயே இருக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட்.
ஸோ இப்போ ஒய்ஃபு எல்லாம் இருக்காங்க, பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட சென்னை ஷிஃப்ட் ஆகிறேன். ஸோ சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நிறையா கேஸ்டிங் டைரக்டர்ஸோட பழக்கம் வர சான்சஸ் இருக்குது. டேரக்டர்ஸ் கூட கான்டாக்ட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான். அந்த நல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இன்னும் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு 11th இயர் மட்டும் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றீங்க, பட் சக்சஸ் ஆகுற வரைக்கும் நீங்க விட மாட்டீங்க அப்படின்ற அந்த அப்படிதான் உங்ககிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியுது. அதாவது இன்னொரு 10 வருஷம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஏக்கம் எப்படி இருக்கும், சரி இன்னும் 1 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஆறுதல் படுத்திக்கிறது எப்படி இருக்கும். எப்படி ப்ரோ அப்படிலாம் விட முடியாது ப்ரோ, 10 வருஷம் ப்ரோ. ஆமா, நான் லூஸ் ஆயிட்டேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 10 வருஷத்துக்கான என்டையர் எஃபெக்ட்டும் நம்ம எஃபெக்ட்ஸும் ஆமா போட்டது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல ப்ரோ, பயங்கரமான. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இப்ப நிறைய சின்ன பசங்களாம் ஒரு காம்படிஷன்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல என்னென்னமோ ஏஸ்தெட்டிக்கா வீடியோலாம் போட்டு பெரிய ஆளா காமிச்சுக்கிறாங்க. தப்பு இல்லை, அது வந்து ஜிம் போனா அது அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நபர் கடந்த 10-11 வருஷத்துல 13 வாட்டி குண்டாய் ஒல்லியானது எனக்கு தெரிஞ்சு டாக்குமெண்டோட வச்சிருக்கேன். நான் தான் அது அந்த டெடிகேஷன் எதனால அப்படின்னா, இங்க ஜிம் போய் உடம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது விஷயமே கிடையாது. நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு வந்து டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்றீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டீங்க, உடம்ப மாத்தியே ஆகணும்னு அந்த டெடிகேஷன் வந்துருச்சுன்னா நீங்க அடுத்த 60-90 டேஸ்ல கொஞ்ச நாளே உடம்பு மாறிடும். இங்க என்ன விஷயம்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண உடம்ப மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய டாஸ்க். இன்னொன்னு என்னன்னா, பயங்கரமா ஃபிட்டா 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டு நல்லா குண்டாயிட்டு அதை உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது இன்னும் பெரிய டாஸ்க். இந்த 2 தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். உடம்ப மாத்துறதுலாம் ஈஸி ப்ரோ, ரொம்ப ஈஸி. அந்த வெறி வந்துருச்சு தானே மாறிடலாம். மெயின்டெனன்ஸு, இன்னொன்று வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணுறது. ஸோ லைஃப்லையும் சரி, அது பாடியிலையும் சரி, நீங்கள் அதிகமாக பவுன்ஸ் பேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். நம்மளுடைய இன்டர்வியூ முடிஞ்சது. நீங்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இல்லைனா ஹேட்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லி முடிச்சுக்கலாம் ப்ரோ. நான் என் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனா, ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள், லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், படிங்க. இந்த கண்ட நபர்களெல்லாம் கைத்தட்டி வளர்த்து விடுறது அதெல்லாம் வேணாம். ரியல் டேலண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நீங்களும் ப்ரொடக்டிவா லைஃப் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் லைஃப் போயிடுச்சு அப்படின்னா திரும்பி பார்த்தா வராது. திரும்பி பார்க்க முடியும், திரும்பி போக முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு 24 ஹவர்ஸ் வாழ்றோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும். வேஸ்ட் பண்ணிட வேணாம்.